தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து முக்கிய ஆலோசனை நடந்தது. இதில் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்ட திருத்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. உயிரிழந்த நீட் மாணவர்களுக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு மற்றும் போராட்டக்காரர்கள் மீதான எஃப்ஐஆரை ரத்து செய்வது ஆகிய 2 கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு சம்மதம் தெரிவித்த நிலையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் குறித்து முடிவெடுக்க நாளை வரை அவகாசம் கேட்டுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் கேட்டுக் கொண்டோம். நாளை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை நாங்கள் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலோ அல்லது விவாதத்திலோ ஈடுபடப் போவதில்லை என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். டெல்லியில் நடக்கும் இந்த போராட்டம் நாட்டின் இளைஞர்களுக்கானது, எதிர்க்கட்சிகளுக்கானது அல்ல. ஒரு சோனம் வாங்சுக் அல்லது தீப்கேவுக்கானது மட்டுமல்ல என்று சிஜேபி கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே கூறினார். மத்திய உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த வினித் ஜோஷி பஞ்சாயத் ராஜ் துறை செயலாளராக மாற்றப்பட்டார். உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக நரேஷ் பால் கங்வார் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 26 நாட்கள் நீடித்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை சோனம் வாங்சுக் முடித்துக் கொண்டார். 26 நாள் உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ள சோனம் வாங்சுக் டாக்டர்களின் அறிவுரைப்படி தனது உடல் நலனில் கவனம் செலுத்தி விரைவில் உடல் எடையையும் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் அளித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டேன். எனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிவிக்க உள்ளேன் என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற அமைதியான மாணவர் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது எந்தவித குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படாது என்று மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்துள்ளதாக சோனம் வாங்சுக் தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வினாத்தாள் கசிவு வழக்குகளை விரைந்து விசாரிக்க தனி விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா இயக்கத்தின் போராட்டங்களின் பின்னணியில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள சக்திகள் இருக்கின்றன என்று RSS மூத்த தலைவர் இந்திரேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்போருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை மத்திய இணையமைச்சர் நித்யானந்தா ராய் தாக்கல் செய்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரை சந்தித்து முதல்வர் விஜய் பேச உள்ளார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டும் முயற்சியை முறியடிக்கவும் தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெறவும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று அம்மாநில முதல்வர் சிவகுமாரை நேரில் சந்திக்க உள்ளதாக அமைச்சர் வினோத் சொன்னார். மேகதாது அணை குறித்து கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது இருதரப்பு பிரச்சினை என்று பொருளாகிவிடும். இது தமிழகத்தின் உரிமைகளை மொத்தமாக கர்நாடகத்திடம் தாரை வார்ப்பதற்கு சமம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கோயில்களின் 1 அங்குல நிலத்தை கூட அபகரிக்க அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் ரமேஷ் உறுதியளித்துள்ளார். ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் மரணத்திற்கு காரணமான தென்பாகம் காவல் நிலைய அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தாவேக அரசை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது குறித்த தாவேக அரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன? பரந்தூரிலிருந்து விமான நிலைய திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற தாவேக அரசு இதுவரை மத்திய அரசிடம் கோராதது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பினார். தாவேக அரசை கவிழ்க்க முயன்ற வழக்கில் கடந்த 1 மாதமாக தலைவராக இருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை கோர்ட்டில் ஆஜரானார். கரூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் முன்னிலையில் ஆஜராகி உத்தரவாத ஆவணங்களை சமர்ப்பித்தார். தமிழக அரசின் நில நிர்வாக ஆணையராக IAS ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய அரசு பணியிலிருந்த ராஜேஷ் லக்கானி சில நாட்களுக்கு முன்புதான் மாநில அரசு பணிக்கு திரும்பினார். கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சிவஞானம் IAS தமிழக பேரிடர் மேலாண்மை துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க சிறப்பு சட்டம் சிறப்பு நீதிமன்றம் மூலம் விசாரித்து 3 மாதங்களுக்குள் தண்டனை, குற்றவாளிகளுக்கு ரூபாய் 10 கோடி அபராதம், குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உள்ளிட்டவை குறித்து மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பலியானோர் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டாலும் டெல்லியில் போராட்டம் தொடரும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் 5.64 கோடி வழக்குகள் தீர்க்கப்படாமல் உள்ளன. சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் 96,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக ராஜ்யசபாவில் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார். டெல்லி போராட்டம் குறித்து போலி தகவல்களை பரப்பிய பாகிஸ்தானைச் சேர்ந்த 480க்கும் மேற்பட்ட சமூக வலைதள கணக்குகளை டெல்லி போலீசார் முடக்கியுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடிப்படை உரிமைகளை தொடர்ந்து ஒடுக்கி அடிப்படை சுதந்திரங்களை பாகிஸ்தான் நசுக்குவதற்காக ஐநாவில் இந்தியா கடுமையாக சாடியது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விரைவு நீதிமன்ற நீதிபதியாக அனு குரோவர் பாலிகாவை நியமித்து டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கீழடியில் நடக்கும் 11ஆம் கட்ட அகழாய்வில் மீன் உருவம் பொறித்த சுடுமண் பானை கண்டெடுக்கப்பட்டது. 1 அடி விட்டமும் 1 அடி உயரமும் கொண்ட பானையின் மேற்பகுதியில் மீன் உருவம் வரையப்பட்டுள்ளது. மாணவர்களை நாட்டின் எதிர்கால வாரிசுகளாக கருதாமல் மத்திய அரசு எதிரிகளாக நடத்துவதாகவும் இந்தியாவின் கல்விச் சூழலை முழுமையாக சீரழித்து விட்டதாகவும் சோனியா குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் உயிரிழந்த விசாரணை கைதி அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்தது. இந்த உடற்கூறாய்வு குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய ராஜசேகர் முன்னிலையில் வெளிப்படைத்தன்மைக்காக முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்யக்கோரி பார்லிமெண்ட் வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லி சிஜேபி போராட்டத்தில் போலீசார் மீது கல்வீச முயன்ற இளைஞரை பிடித்த போராட்ட குழுவினர் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். போராடும் மாணவர்களை அவமதிக்கும் வகையில் நள்ளிரவில் வீடியோ வெளியிடக்கூடாது என பிரதமர் மோடிக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டம் நடத்தி வருவதால் தில்லி முழுவதும் இணையதள சேவையை மத்திய அரசு முடக்கியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக லோக்சபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் லோக்சபா திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தில்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று 3வது நாளாக 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கைதான மனோஜ் பகவான் ராவ் ஷிருரேவின் ஜாமீன் மனுவை நிராகரித்து டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதுடெல்லி மெட்ரோ நிலையம் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 17 முக்கிய ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் நீட் வினாத்தாளை கொண்டு சேர்க்க முடியுமா? வினாத்தாள் மோசடியை தடுக்க மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரி பகுதியில் மேகவெடிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் மீட்புப் பணியில் தீவிரமாக ஈடுபட்டது. மேகவெடிப்பு கனமழையால் அசாம் மாநிலத்தில் இதுவரை 47 பேர் பலியாகியுள்ளனர். 40 பேர் காணாமல் போயுள்ளனர். அவர்களை பற்றிய விவரங்கள் தெரியாததால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தடியடிக்கு எதிரான வழக்கை ஜூலை 27ஆம் தேதி விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை மாலை நாடு முழுவதும் மாவட்ட அளவில் மெழுகுவர்த்தி பேரணி நடத்த காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய ருமேனிய தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி முர்மு அளவற்ற வாய்ப்புகள் உள்ள இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்க வருமாறு ருமேனிய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டம் பாங்கி பள்ளத்தாக்கு பகுதியில் மலையிலிருந்து உருண்டு விழுந்த பாறை மோதிய விபத்தில் டாடா சுமோ வாகனத்தில் பயணம் செய்த 13 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். திமுக ஆட்சி காலத்தில் ஒப்புதல் பெறப்பட்ட சோலார் மின் உற்பத்தி திட்டங்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உத்தரவின் பேரில் சமயபுரம் கோயில் அலுவலர், வடபழனி கோயில் இளநிலை உதவியாளர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஜனநாயகன் படம் பார்ப்பதால் மூளைக்கு சுறுசுறுப்பு ஏற்படும் என்கிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். படத்துக்கும் மாணவர்களின் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். படித்த இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க ஓராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகன் என்ற படத்திற்கு ஜனநாயகமே இல்லாமல் எல்லா அமைச்சர்களும் திரையரங்கில் இருக்கிறார்கள். முதல்வர் விஜய்க்கு கர்நாடக முதல்வரிடம் பேச திராணி இல்லை. ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்துதான் நான் கேட்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார்.
தாவேக அரசுக்கு ஆதரவளித்து பேசிய மன்னார்குடி அமமுக எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய கோரி அக்கட்சியின் பொருளாளர் கரிகாலன் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் மனு அளித்தார். 2047ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சி 50% தாண்டும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தை சிங்கப்பூர் போல் மாற்ற வேண்டும் ஆசை என முதல்வர் கூறியதாக குறிப்பிட்டார். தர்மேந்திர பிரதான் எனும் ஒரு அமைச்சரை நீக்குவதால் உங்கள் அரசு கவிழ்ந்து விடாது. நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு காரணமானவர் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் கேதாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய மாணவர்களை ஈடுபடுத்தியது கண்டனத்துக்கு உரியது. அரசு பள்ளி மாணவர்களை ஊதியமில்லா ஊழியர்களாக நடத்தும் அவலம் எப்போதுதான் மாறும் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகா காவிரியில் ஜூன் மாதத்திற்கு 9.19 டிஎம்சி நீரும் ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி நீரும் தமிழகத்திற்கு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு 2.915 டிஎம்சி நீரும் ஜூலைக்கு 0.459 டிஎம்சி நீர் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதென பார்லிமெண்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 3 மாதங்கள் கூட நிறைவடையாத தாவேக ஆட்சியில் 4 காவல் மரணங்கள் நடந்துள்ளது. காவலர்கள் தாக்கி உயிரிழக்கச் செய்வதை ஏற்க முடியாது. அரசு நிர்வாக தோல்வியை இது வெளிப்படுத்துகிறது என்று சீமான் தெரிவித்தார். மது பாட்டிலில் QR கோடு கொண்டு வருவதால் சட்டவிரோத மது விற்பனை தடுக்கப்படும். மது பாட்டில்கள் இந்த கடையில் விற்கப்பட்டது, இந்த கிடங்கிலிருந்து வந்தது உள்ளிட்ட விவரங்களை கண்டறிய முடியும் என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். சீன் போடுவதற்கோ போட்டோ ஷூட் எடுப்பதற்கோ இது ஒன்றும் சினிமா கிடையாது. பல கோடி மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை தாவேக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகா செல்வதை முதல்வர் விஜய் கைவிட வேண்டும். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் எந்த வகையிலும் பேசக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். நானே டெல்லி சென்று கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபடுங்கள் என்று ஊக்குவிப்பேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கும், கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆதி திராவிடர்களுக்கு 2 நாளில் சாதி சான்றிதழ், பழங்குடியினருக்கு 1 வாரத்தில் சாதி சான்றிதழ், SC/ST மக்களுக்கு காலம் தாழ்த்தாமல் சாதி சான்று வழங்க வேண்டும் என சமூக நீதித்துறை வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஜாகீர் என்பவரை அரவிந்த்சாமி என்பவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரக்கோணம் இடையே 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு 5 மற்றும் 6வது ரயில் பாதைகள் அமைக்க இறுதிக்கட்ட சர்வே பணிக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் பெரம்பூர் அம்பத்தூர் இடையே 182 கோடி ரூபாயில் 5 மற்றும் 6வது புதிய ரயில் பாதைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைதான நரேஷ், கிருஷ்ணா ஆகிய இருவரையும் ஒருநாள் காவலில் எடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரித்தனர். நரேஷ் மூலம் பண பரிமாற்றம் செய்ய முயற்சி நடந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு போலீசார் இன்று அனுமதி அளித்துள்ளனர். நேற்று அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. திருவாரூரில் தைலம்மை திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டின் போது தாவேக மாவட்ட செயலாளர் மதன், தம்பி மனோஜ் மற்றும் அவருடைய நண்பர் தமிழ் ஆகியோர் தாக்கியதில் காயமடைந்த மாணவரணி அமைப்பாளர் பசுபதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாணவர்களின் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி மாணவ மாணவியர் 800 பேர் ஒரே இடத்தில் கூடி புத்தகங்களை வாசித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஆன்லைன் மூலமாக வலி நிவாரணி மாத்திரைகளை ஆர்டர் செய்து விற்பனை செய்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். 350 வலி நிவாரண போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தாம்பரம் தென்காசி இடையே ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 15 வரை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 5 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் வேலூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடியில் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த டாஸ்மாக் ஊழியர் அருணாச்சலத்தின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆறுதல் கூறினார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1635 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம், பூந்தமல்லி, கோயம்பேடு, கோவை, சேலம், மதுரை, நெல்லையிலிருந்து இன்று முதல் ஞாயிறு வரை இயக்கப்படுகிறது. விவசாய மின் இணைப்புகளின் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது.
சீட்டு கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கேட்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க தமிழக அரசுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சரக்கு வேன் மீது அரசு பஸ் மோதிய விபத்தில் சரக்கு வேனில் பயணித்த வடிவேல் மஞ்சுளா ஆகிய 2 பேர் பலியான நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கொடைக்கானலில் நேற்று இரவு மருத்துவமனை வளாகத்தில் புகுந்து பொருட்களை அடித்து உடைத்த வழக்கில் கொடைக்கானல் காவல் நிலைய கான்ஸ்டபிள் தங்கபாண்டியன் கைது செய்யப்பட்டுள்ளார். போதையில் அத்துமீறி அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் சரிந்தது. ஒரு முட்டை விலை ₹6.50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் 10 முதல் 13ஆம் தேதி வரை சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழா சிறப்பாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா, அம்மனுக்கு பூச்சொரிதல் நடைபெற்று திருவீதி உலாவுடன் விழா நிறைவு பெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பால்குடம் எடுத்தும் மாவிளக்கு ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். 15 வயது உறவுக்கார சிறுமியுடன் நெருங்கி கர்ப்பமாக்கிய தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு 62 வருடம் சிறை தண்டனை விதித்து மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் 14,572 ரன்களுடன் இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லர் கிறிஸ் கெயிலை முந்தி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். போலார்ட் 14,803 ரன்களுடன் முதலிடத்திலும் கெயில் 14,562 ரன்களுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் இனிமேல் கப்பல்கள் தாக்கப்பட்டால் அமெரிக்காவில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் பணம் செலவிடப்படும். அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்த நடைமுறை தொடரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா, பிரிட்டன், வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 17 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா 10% கூடுதல் வரி விதித்துள்ளது. பிரிட்டன் வெளியுறவு, பொதுநலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சராக இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர் உமா குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து பலியானோர் எண்ணிக்கை 1031 உயர்ந்துள்ளது. மே 15 முதல் இதுவரை 2473 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போரால் மேற்காசிய பிராந்தியம் மற்றும் உலகளவிலும் பேரழிவு தரும் விளைவுகள் காணப்படுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குடேரஸ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் கட்டுக்கடங்காமல் வேகமாக பரவும் காட்டுத்தீ காரணமாக 10,000 பேர் வெளியேறிய நிலையில் தலைநகர் மாட்ரிட்டில் வசிப்பவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள கிடங்கின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் 3 பேர் காயமடைந்த நிலையில் பாதுகாப்பு கருதி 5 கிடங்குகளின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் நேற்று வெளியானது. படத்திற்கு அவரது ரசிகர்கள், அமைச்சர்கள் மட்டுமே வரவேற்பு கொடுத்தனர். முதல் நாள் வசூலில் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் இந்திய அளவில் 50 கோடி, வெளிநாடுகளில் 30 கோடி என மொத்தமாக 80 கோடி மட்டுமே வசூலித்தது. விஜயின் முந்தைய படங்களை ஒப்பிடும்போது இது குறைவு. தாமதமான ரிலீஸ், படம் லீக், சான்றிதழ் போன்றவை வசூலை பாதித்துள்ளதா? பாதி இயக்கத்தில் 2017 வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மீசை முறுக்கு. இதன் 2ஆம் பாகம் தற்போது உருவாகியுள்ளது. அவரே இயக்கி நடித்துள்ளார். ரம்யா ரங்கநாதன், சைத்ரா ஆச்சர், கெட்டிகா சர்மா, யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படம் முடிந்து மற்ற பணிகள் நடந்து வரும் சூழலில் செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆவதாக வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளனர். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் நடித்து வரும் படம் வாரணாசி. இதே தலைப்பை தயாரிப்பாளர் சுப்பா ரெட்டி என்பவர் ஏற்கனவே தெலுங்கு வர்த்தக சபையில் பதிவு செய்திருந்தார். இதனால் ராஜமௌலி படத்திற்கு இந்த தலைப்பை பெறுவதில் சிக்கல் இருந்தது. இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த தலைப்பை ராஜமௌலிக்கு வழங்க சுப்பா ரெட்டி ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. பிரம்மாண்டமாக தயாராகும் இப்படம் 2027 ஏப்ரல் 7 திரைக்கு வருகிறது. நிதேஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் நடிப்பில் உருவாகி வரும் பிரம்மாண்ட இதிகாச காவியம் ராமாயணா 4000 கோடி பட்ஜெட்டில் 2 பாகங்களாக தயாராகிறது. இன்று வெளியாக இருந்த ட்ரெய்லர் தள்ளிப்போனது. தயாரிப்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் ராமாயணத்திற்கு சிறந்த தருணம் சோனி பிக்சர்ஸுடன் இணைந்திருப்பது மூலம் இந்த படத்தை உலகளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற கனவு நனவாகியுள்ளது. ட்ரெய்லரை பின்னர் ஒரு தேதியில் உலகளவில் பிரம்மாண்டமாய் வெளியிடுவோம் என தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு முதல் பாகம் ரிலீஸ் ஆகிறது. எழுத்தாளர் ஆனந்த் அண்ணாமலை இயக்கி தயாரித்துள்ள படம் காகங்கள். யோகி பாபு, கிஷோர் விதாத், லிஜோமோல் ஜோஸ்,
குரு சோமசுந்தரம் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இயக்குநர் கூறுகையில், மனித உணர்வுகள், ஆன்மீக தேடல் ஆகியவற்றை மையமாக கொண்டு புதிய கதைக்களத்தில் உருவாகியுள்ளது. மற்ற பறவைகளை விட காகங்கள் தனித்துவமான குணங்களை கொண்டது. அதுதான் படத்தின் மையப்புள்ளி என்றார்.